ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ரெடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 28/7/2024 வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் இன்டர்வியூவின் அடிப்படையில மட்டும் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27,500 வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல இல்லைங்க, ஆஃப்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் யார் வேணாலும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதோடைய மத்த டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல உங்களோட போட்டோ வந்து ஒட்டிடுங்க. உங்களோட நேம் வந்து கேப் லெட்டர்ல வந்து கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க, இயர் மந்த் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதை வந்து வேர்ட்ஸா வந்து நீங்க வந்து எழுதிடுங்க. உங்களுடைய ஃபாதர் நேம், பெர்மனன்ட் அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோட் நம்பர் கொடுத்துருங்க, இமெயில் ஐடி கொடுத்துருங்க, நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க, ரிலிஜன் ஹிந்து கொடுத்துருங்க, கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர் கேட்டகரி எந்த கேஸ்ட் கொடுத்துருங்க, அதோட உட்பிரிவு என்னவோ அதை வந்து கொடுத்துருங்க. நீங்க மேல ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் அதை வந்து கொடுத்துருங்க. மெட்டீரியல் சிங்கிள், மேரிட், அன்மேரிட், விண்டோடு, டிவோர்ஸ்டு, ஸோ இது எதை வேணாலும் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருங்க, பேன் கார்டு நம்பர், கான்டாக்ட் நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், அதே மாதிரி உங்களுடைய பெர்மனன்ட் ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ், அதாவது உங்களுக்கு ஏதாவது தழும்பு இருக்குதா இல்ல மச்சம் இருக்குது, ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், பிஎட், எம்எட், டீச்சர் ட்ரைனிங், டிப்ளமோ இது எது படிச்சதாலும் மென்ஷன் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, என்ன டெசிக்னேஷன், எந்த இயர்ல எந்த இயர் வரைக்கும் என்ன சப்ஜெக்ட் வந்து எடுத்தீங்க, ஸோ அது டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் இருக்கணும், பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதே மாதிரி என்ஓசி கரண்ட் எம்ப்ளாயர் சர்டிபிகேட், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து எஸ்ன்னு சொல்லி டிக் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்ண போறீங்க, டேட்டு, சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நீங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா இங்க மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து நீங்க மெயிலா அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 28/7/2024 வந்து நீங்க மெயில் அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மெயில் கம்யூனிகேஷன் மூலியமா தான் எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம சொன்னதோ அதுல அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெஜெட்டட் ஆபீசர்ட்ட வந்து கண்டிப்பாக நீங்க சர்டிபிகேட், என்ஓசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது டீச்சர் போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சர் போஸ்டிங்ஸ் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சர் போஸ்டிங்ஸ் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சுக்கணும், பிஎட் இல்லைன்னா டீச்சிங் ரிலேட்டட் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18 முதல் 65 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாதம் 27,500 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரிதான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை லொகேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து இருக்குது. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு தான் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லயே நாங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.